ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வீரரான நடராஜன் நடப்பாண்டுல இப்ப நடந்துட்டு இருக்க ஐபிஎல் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிட்டு வராரு. அவரு சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல தன்னோட சன்ரைசர்ஸ் அணிக்காக பிராக்டிஸ் பண்ணும்போது இங்க நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதாவது என்னன்னா, அவரு சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஆப்போசிட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா ஒரு சின்ன தொலை இருக்கும். அங்க இருந்துதான் பார்க்கும்போது நம்மளோட சேப்பாக்கம் ஸ்டேடியம் தெரியும். அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். அங்க இருந்துதான் இங்க நடந்த மேட்சஸ்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரா ஆரம்ப காலத்துல. அப்ப அவர் சொன்னாரு, நானும் இங்க வருவேனா, நானும் இங்க விளையாடுவேனா, என்னையும் இந்த ஸ்டேடியத்துக்குள்ள விடுவாங்களா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட பார்த்தாராம். இன்னமும் கூட சில இளைஞர்கள் கூட்டம் அதே சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஜன்னல் வழியா அந்த சின்ன தொலை வழியா இன்னுமே ஸ்டேடியத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருடைய கண்களையும் ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. நம்ம என்னைக்குடா இதுக்குள்ள உள்ள போய் பார்ப்போம், இந்த ஸ்டேடியத்துக்குள்ள போய் எப்படி லைவா நம்ம மேட்சஸ் எல்லாம் பார்ப்போம்னு ஒரு ஏக்கத்தோட தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம தமிழக வீரரான நடராஜனும் இதேதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சென்னை சேப்பாக்கம் மைதானம் என் லைஃப் ஹிஸ்டரி மறக்க முடியாத ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடராஜன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிட்டு இருக்கும் போது இப்போ பிராக்டிஸ்ல இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு வாட்டி இந்த வழியாதான் எலக்ட்ரிக் ட்ரெயின் வழியா நான் போகும்பொழுதுதான் சேப்பாக்கம் வழியா அந்த ட்ரெயின் போகும்போது நான் இறங்கி அந்த ஜன்னல் வழியா இங்க விளையாடிட்டு இருந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பவே நான் இந்த ஸ்டேடியத்துக்குள்ள நான் போகணும், இந்த ஸ்டேடியத்துல நான் விளையாடணும்ட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நம்ம கிட்ட சொல்லி இருந்தாரு. ஒரு முறை லீக் போட்டியில விளையாடிட்டு ஊர் திரும்பும் பொழுது அதே துளை வழியாதான் சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி விளையாட்டும் இதே மைதானத்துல இதே ஓட்ட வழியாதான் இதே சேப்பாக்கம் மைதானத்தை நான் பார்த்தேன்னு நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸோட அதிக நேரத்தை இந்த ஸ்டேடியத்துல தான் செலவழிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு நடராஜன். இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் ஒண்ணுன்னு ரொம்ப மெய்ஸ் இருக்க எனக்கு சொல்லியிருக்காரு நடராஜன். தொடர்ந்து வர மேட்ச்ல அவர் இன்னும் வெற்றி பெறணும்னு நம்ம வாழ்த்துவோம்.